வணக்கம் மக்களே, வெல்கம் டு SRISEN. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் குக் வித் கொமாலியில் கிராண்ட் ஃபினாலியில் பாபா மாஸ்டர் செஞ்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் டோல்மா. சிக்கன் டோல்மா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு கோஸோட இதழ்கள் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பீஸ் வேணுமோ அது மாதிரி எடுத்துகிட்டு அதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அது லைட்டாக ஹீட் ஆனால் போதும். நல்லா அந்த கோஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அது ஹீட் ஆன பிறகு எடுத்துக்கலாம். இது நெக்ஸ்ட்டு உள்ள ஸ்டஃபிங்காக சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் எடுத்து நான் அதை சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா அது மின்ஸ் மீட் மாதிரி ஆயிடுச்சு. அது கூட பாஸ்மதி அரிசியை கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பேபி கார்ன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கேரட் கூட ஆட் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த கோஸ் லீஃபில் இதை கொஞ்சமாக வச்சு அப்படியே ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைட்ஸ்லேயும் மடித்து ரோல் பண்ணுங்கள். ஸோ இது அழகாக செட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கில் உங்களுக்கு வெஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் மஷ்ரூம் இல்லை பன்னீர் அதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம். ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை ஸ்டீம் பண்ணலாம். நான் ஒரு இட்லி பாத்திரமில் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே இந்த இடியாப்பம் தட்டு வச்சுட்டு அது கவர் ஆகிற மாதிரி கோஸும் வச்சுட்டு இது மேலே நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த டோல்மாலாம் உள்ளே வச்சிடலாம். கரெக்டாக இது நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 15 to 20 minutes நல்லா ஸ்டீம் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வெந்துடும். அழகாக ஸ்டீம் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பொறுமையாக எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இதில் பாபா மாஸ்டர் சீராச்சா சாஸ் யூஸ் பண்ணியிருப்பார். நான் இன்றைக்கி நார்மல் சில்லி சாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது ஒரு லஞ்சுக்கு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாருன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கோஸோட அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். அந்த லேயர் பார்த்திங்கன்னா அப்படியே வாயிலே கரைஞ்சிடும். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.